வணக்கம் நண்பர்களே, நாம் டெட் தேர்வுக்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். இன்று சமூக அறிவியல் பாடத்தில் வரலாற்றுக்கு முந்தைய வரலாறு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய MCQ வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். அன்று இந்தியாவில் பின்வரும் எழுத்துக்களில் எது வளர்ந்திருந்த இடமாக எழுதப்பட்டது? பிராமி, தமிழ், சாரதா, கரோஸ்கி. சரியான விடை கரோஸ்கி. பின்வருவனவற்றுள் எது மிக பழமையான வேதம்? யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம். சரியான விடை ரிக்வேதம். வாழ்க்கை அறிவியல் ஆயுர்வேதம் முதலில் தோன்றியது எப்போது? யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம். சரியான விடை அதர்வண வேதம். பின்வருவனவற்றுள் முன் வரலாற்று இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர், ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராபர்ட் புரூஸ், ஸ்டூவர்ட் பிகேட், அலெக்சாண்டர் கன்னிங்காம். மேலே உள்ள எதுவுமில்லை. சரியான விடை ஸ்டூவர்ட் பிகேட். இந்தியாவில் மனிதன் இருந்ததற்கான ஆரம்பகால சான்றுகள் காணப்படும் இடம்? சிவாலிக் மலைகள், நல்ல மலைகள், நீலகிரி மலைகள், நர்மதா பள்ளத்தாக்கு. சரியான விடை நர்மதா பள்ளத்தாக்கு. மனுஸ்மிருதி எதை குறிக்கிறது? சட்டங்கள், நிலச்சீர்திருத்தம், பொருளாதாரம், கிராமப்புற வளர்ச்சி. சரியான விடை சட்டங்கள். வரலாற்றுக்கு முந்தைய இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். சரியான விடை மத்திய பிரதேசம். மந்திரம், வசீகரம் மற்றும் மந்திரங்களின் கணக்கை கொண்டுள்ளது? யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம். சரியான விடை அதர்வண வேதம். தலம் பள்ளத்தாக்கு வரலாற்றுக்கு முந்தைய தலம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத். சரியான விடை உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பகோர் வரலாற்றுக்கு முந்தைய தளம் அமைந்துள்ளது? மிசோரம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளா. சரியான விடை ராஜஸ்தான். மனிதர்கள் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? இரும்பு, செம்பு, வெள்ளி, பித்தளை. சரியான விடை செம்பு. முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? வினா தவறு. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் லா மேக்கர்? முதலில் சட்டத்தை இயற்றியவர் யார் என்றுதான் கேள்வி இருக்க வேண்டும். அந்த வகையில் சாணக்கியர், ஜோசன் ராய், மனு, சார்லஸ். சரியான விடை மனு. பின்வருவனவற்றில் எது ஆரம்பகால சமண இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இல்லை? சூத்திரங்கள், தெரிகதா, பிரகத் கல்ப சூத்திரம், அச்சரங்க சூத்திரம். சரியான விடை தெரிகதா. எந்த வேதங்களில் வர்ணம் என்ற சொல் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம். சரியான விடை ரிக்வேதம். அம்ரியை முதலில் பார்வையிட்டவர் யார்? ஜோசன் ராய், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், ஜான் மார்ஷல், சார்லஸ் மாசன். சரியான விடை அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஏஎஸ்ஐயின் முதல் சர்வேயர் யார்? அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர், ஜான் மார்ஷல், சார்லஸ் மாசன். சரியான விடை அலெக்சாண்டர். இந்தியாவில் தொல்லியல் ஆய்வு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் விச் இயர்? 1850, 1860, 1861, 1871. சரியான விடை 1861. ஏஎஸ்ஐயின் தலைமையகம் எங்கு உள்ளது? பஞ்சாப், புதுதில்லி, சென்னை, மும்பை. சரியான விடை புதுதில்லி. தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வு பேகில் நிறுவப்பட்டது? 1960, 61, 62, 1998. சரியான விடை 1961. வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் பயன்படுத்திய முதல் தானியம் எது? பார்லி, கோதுமை, அரிசி, திணை. சரியான விடை பார்லி. நிரந்தர வாழ்வில் ஆரம்ப கால ஆதாரம் எங்கே கிடைத்தது? லோத்தல், மெஹர்கர், காலிபங்கன், மொஹஞ்சதாரோ. சரியான விடை மெஹர்கர். பிராணங்களின் எண்ணிக்கை 16, 17, 18, 19. சரியான விடை 18. இந்தியாவில் விவசாயத்தின் ஆரம்பகால சான்றுகள் எங்கு கிடைக்கின்றன? லோத்தல், மெஹர்கர், காலிபங்கன், மொஹஞ்சதாரோ. சரியான விடை மெஹர்கர். பன்வாலி எங்கு இருந்தது? ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப். சரியான விடை ஹரியானா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் செங்கற்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட மண் எது? கரிசல் மண், செம்மண், வண்டல் மண். மேலே உள்ள எதுவுமில்லை. சரியான விடை வண்டல் மண். சிபிஸ் என்ற லத்தீன் வார்த்தையின் அர்த்தம் என்ன? தங்கம், நகரம், நாகரிகம். மேலே உள்ள எதுவுமில்லை. சிபிஸ் என்ற லத்தீன் வார்த்தையின் அர்த்தம் நகரம். C14 முறை டேஷ் அழைக்கப்படுகிறது? ரேடியோ கார்பன் டேட்டிங், கார்பன் அடையாளம், C15,
மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை கார்பன், ரேடியோ கார்பன் டேட்டிங். கிசாவின் பெரிய பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? ராம்சேஸ் II, கிங் குஃபு, கிங் உர் நம்மு, ராஜா அப்சல். சரியான விடை கிங் குஃபு. கிசா பிரமிடு கட்ட பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சுண்ணாம்புக்களின் எடை தலா 12 டன், தலா 13 டன், 14 டன், 15 டன். சரியான விடை டி, தலா 15 டன் எடையுடையது. நாகர்கோவில் வரலாற்றுக்கு முந்தைய இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத். சரியான விடை மத்திய பிரதேசம். அரிசியின் ஆரம்ப கால ஆதாரம் எங்கு கிடைத்தது? கோல்டிகா, பாகூர், ஆதம்கர், மேலே உள்ள எதுவுமில்லை. சரியான விடை பாகூர். மண்பாண்டங்கள் எவ்வாறு இருந்தன? கருப்பு வடிவமைப்பு கொண்ட சிவப்பு நிறம், சிவப்பு வடிவமைப்பு கொண்ட கருப்பு நிறம், பச்சை வடிவமைப்பு கொண்ட நீல நிறம், நீல வடிவமைப்பு கொண்ட சிவப்பு நிறம். சரியான விடை கருப்பு வடிவமைப்பு கொண்ட சிவப்பு நிறம். கிசாவின் பெரிய பிரமிடு டேஷில் கட்டப்பட்டது? 2500 BCE, 2000 BCE, 1900 BCE, 1800 BCE. சரியான விடை 2500 BCE. ஹராப்பன்கள் டேஷ் சாப்பிட்டனர்? மீன், பறவைகள், ஏ மற்றும் பி. சரியான விடை ஏ மற்றும் பி. மெலிகா என்றால் என்ன? ஒரு நிலம், சிந்திச்சமடியின் ஒரு பகுதி, ஒரு சிலை, மேலே குறிப்பிட்ட எதுவும் இல்லை. சரியான விடை சிந்திச்சமடியின் ஒரு பகுதி. பெரிய குளியல் டேஷில் எடுக்கப்பட்ட தண்ணீரை பெற்றது? நதி, கடல், கிணறு, குளம். சரியான விடை கிணறு. லோக்கல் டேஷில் இருக்கிறது? குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, அசாம். சரியான விடை குஜராத். சபர்மதி நதி டேஷில் உள்ளது? குஜராத், அசாம், ராஜஸ்தான், சிந்து. சரியான விடை குஜராத். ஐவரி ஸ்கேலின் சரியான அளவீடு என்ன? 1704 மில்லிமீட்டர், 1706 மில்லிமீட்டர், 1708 மில்லிமீட்டர், 1604 மில்லிமீட்டர். சரியான விடை 1704 மில்லிமீட்டர். சர்கா, பிரதிசர்கா, வம்சா, மன்மந்திரம் மற்றும் வன்ஷா சரிதம் ஆகியவை டேஷின் குறிகாட்டிகள்? புராணங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், சூத்திரங்கள். சரியான விடை புராணங்கள். நடனமாடும் பென்சிலை டேஷால் ஆனது? தங்கம், வெண்கலம், வெள்ளி, வைரம். சரியான விடை வெண்கலம். காவி நிற மட்பாண்டங்கள் டேஷில் பயிரிடப்பட்டது? செங்கோட்டை, ஹல்ஸ்டா, அஸ்னாபூர், மேலே உள்ள எதுவுமில்லை. சரியான விடை அஸ்னாபூர். தீ பலிபீடங்கள் டேஷில் அடையாளம் காணப்பட்டுள்ளன? லோத்தல், ஹரப்பா, காலிபங்கன், மொஹஞ்சதாரோ. சரியான விடை காலிபங்கன். ஹரப்பான் வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரம் என்ன? வர்த்தகம், வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இவை அனைத்தும். சரியான விடை வேளாண்மை. சோளம் சக்கரத்தை எந்த நாடு கண்டுபிடித்தது? ஜப்பான், சீனா, ஆப்கான், ஈரான். சரியான விடை சீனா. காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யாரால் உருவானது? ஆப்கானியர்கள், ஜப்பானியர்கள், சீனர்கள், ஈரானியர்கள். சரியான விடை சீனர்கள். கலப்பை யாரால் பயன்படுத்தப்பட்டது? மெசபடோமியர்கள், ஹரப்பன்கள், சுமேரியர்கள், மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை ஹரப்பான்கள். மேய்ச்சல் முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மெசபடோமியர்கள், ஹரப்பான்கள், சுமேரியர்கள், மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை ஹரப்பான்கள். ஹரப்பான்களின் நீர்ப்பாசன முறை என்ன? கிணற்று பாசனம், நதி பாசனம், குழாய் பாசனம், இவை அனைத்தும். சரியான விடை கிணற்று பாசனம். பின்வரும் காலகட்டங்களில் எது கால்கோல் லித்திக் காலம் என்று அழைக்கப்படுகிறது? புதிய கற்காலம், பழைய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம். சரியான விடை செம்பு காலம். மேற்கு ஆசிய பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஓமன், பஹ்ரைன், ஈரான், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். தாமிர உற்பத்தி என்று அழைக்கப்படும் தலம் எது? குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, அசாம். சரியான விடை ராஜஸ்தான். ஹரப்பான் ஜாடி எந்த இடத்தில் கிடைத்தது? ஓமன், பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான். சரியான விடை ஓமன். கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் நகரமாக கருதப்படும் ஹரப்பா நகரம் எது? சான்சிதாரோ, லோத்தல், ஹரப்பா, காலிபங்கன். சரியான விடை ஜான்சிதாரோ. பின்வரும் நகரங்களில் ஹரப்பா நாகரிகத்தின் தொடர்பில்லாதது எது? சீனா, சுமரியன், மெசபடோமியன், எகிப்தியன். சரியான விடை சீனா. சிந்திச்சமொழி நாகரிகத்தின் மக்கள் பொதுவாக தங்கள் வீடுகளை எதில் கட்டினார்கள்? கல், சுட்ட செங்கற்கள், மரம், மேலே உள்ள எதுவுமில்லை. சரியான விடை சுட்ட செங்கற்கள். நண்பர்களே, இதுவரை வரலாற்றுக்கு முந்தைய வரலாறு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் என்ற தலைப்பின் MCQ வினாக்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.